ஆமென். இறுதியான வசனங்கள் 27 முதல் 31 வரை நான் வாசிக்கப் போகிறேன். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்று சாலமோன் ஞானி அந்த நீதிமொழிகள் இந்த 31வது அதிகாரத்தை முடித்து வைக்கிறார். என்னை பொறுத்த அளவில் தேவனின் அன்பை உலகத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு சிருஷ்டிப்பே தாய். அவள் இன்றும் மாறாத அவளுடைய அன்பு, மன்னிக்கின்ற அன்பு, தட்டி கொடுத்து ஊக்குவிக்கும் அன்பு, விட்டு கொடுக்கும் அன்பு, பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி ஜெபம் செய்யும் அன்பு, தவறுகளை கண்டித்து உணர்த்தும் அன்பு, பராமரிக்கும் அன்பு, அரவணைக்கும் அன்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவருடைய அத்தனை குணாதிசயங்களையும் கரை பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிருஷ்டிப்பு தாய் தான். எனவே நாங்கள் அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், நாங்கள் ஆண்டவரை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு காலையிலே நான் இதை பற்றி ஒன்றுமே ஆயத்தப்படுத்தவில்லை. ஆனால் எனக்கு திடீரென்று எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. ஸ்திரீகள் எவ்வளவு முக்கியமானவர்கள். ஒரு கற்பத்தில் பிள்ளையை பெற வைக்கிறவ மட்டும்தான் தாய் அல்லது அன்னையர் என்று அல்ல, ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுமே ஒரு ஒரு தாயின் ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கிறார்கள் என்றது குறித்து எனக்கு ஞாபகம் வந்தது. அதை உங்களோடு ஒவ்வொருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தும் என்று நினைக்கிறேன். அதற்காக நான் அந்த பகுதியை ஒருக்கு அவங்களோடு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனங்கள் வரையும் நாங்கள் ஒருக்க வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமது இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரனிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான் என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசிக்கிற பார்த்தால் இதுல எந்த ஒரு பிள்ளைய பெயரையும் குறிப்பிடப்படவில்லை. மோசே வரையும் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய ஒரு தாசனை பெற்று கர்த்தருடைய சித்தப்படி அவர் இந்த உலகத்தை தொடர்ந்து வளர்ந்து அவர் பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். ஆனால் அதற்கு பின்பாக பார்த்தீர்கள் என்றால் 3 விசேஷித்த ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே அந்த ஆண் பிள்ளையை கொல்லணும் என்ற ஒரு சட்டம் இருந்த காலத்திலே தைரியமாக அவள் பிள்ளையை பெற்றெடுத்து அதை ஒளித்து வைத்தவள் தான் ஒரு தாய். அவள் பெற்றெடுக்க அவளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவள் விசுவாசத்திலே என்ற பிள்ளை எப்படி காப்பாற்றப்படும் என்ற விசுவாசத்தோட அந்த பிள்ளையை நாணல் பட்டியிலே வைத்து பாதுகாப்பாக அதை அந்த நதியோரமாய் வைக்கிறார். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் சின்ன பிள்ளை, நான் நினைக்கிறேன் மோசேக்கும் மிரியாம் தான், அவளுடைய பேரை இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 7 முதல் 12 வருடங்களுக்குள்ளே இந்த வயசு வித்தியாசம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவள் ஒரு
சாதாரண ஒரு சின்ன பிள்ளை அவள். அவள் தாய் செய்ததை பார்த்துட்டு அதற்கு பின்பாகவே கடந்து சென்று அந்த பிள்ளை எப்படி இருக்கிறதுன்றதை அடுத்த தாயாக அவள் பார்க்கிறாள். என்ன அந்த பிள்ளைக்கு நடக்க போகிறது என்றதை மிச்சம் கவனமாக, இந்த காலத்துல பிள்ளைகளை பார்த்தா அவள் தங்கட பக்கத்துல ஓடிடுவாங்க. ஆனா அந்த பிள்ளை அக்கறையாக அந்த குழந்தையை பின்பற்றி வந்து என்ன நடக்கிறது என்றதை பார்த்தார். அடுத்த தாயை பார்த்தீர்கள் என்றால் பார்வோனின் குமாரத்தி. அவளுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. அவளுக்கு தெரியுமா அந்த சட்டம் எல்லாம் அப்படி ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த குழந்தையை கண்டவுடன் அவளுடைய மனம் இறங்குகிறது. அதுதான் அந்த தாயின் அன்பு. மற்றது அது மட்டுமில்லை, அவள் உடனே அதுக்கு தேவையான காரியத்தை அவள் எதையுமே யோசிக்கவில்லை. சட்டங்கள் என்ன சொல்கிறது, என்ன காரியங்கள் நடக்கிறது என்றதை குறித்து அவள் யோசிக்கவில்லை. உடனே அந்த பிள்ளைக்கு தான் ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றதிலே அவள் தீவிரமாக இருந்து தன்னுடைய கடமையை அவள் செய்கிறாள். அதையும் பார்க்கண்டா அந்த சின்ன பிள்ளை வந்து தைரியமாக போயிட்டு பார்வன் குமாரத்திட்ட போயிட்டு, நான் அவளுக்கு புத்திசாலித்தனமாக அந்த பிள்ளை, நான் உங்களுக்கு ஒரு பால் கொடுக்கிற தாயை நான் கூட்டி கொண்டு வரவான்னு சொல்லி ஒரு தன்ற தாயையே அவள் கூட்டி கொண்டு வராள். இன்னொரு காரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவள் தான் ஒரே ஒரு ஸ்திரீ, மோசையோட அம்மா தான் அரசாங்க சம்பளம் வாங்கி பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லோரும் ஒரு விதத்திலே அந்த 3 ஸ்திரீகளும் அந்த பெரிய மோசே பெரியவனானதுக்கு பின்னாக அந்த 3 ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பிள்ளைகள் இல்லை என்று கவலைப்பட அவசியம் இல்லை. அந்த எபிரேய ஸ்திரீ வந்து பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவளால் அதை வளர்க்க முடியவில்லை. ஆனால் பாருங்கள், எத்தனை பேர் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவள் போய் தண்ட பங்கை செய்திருக்கிறாள். பார்வோன் குமாரத்தியாக இருந்தாலும் அவள் அப்படி. நாங்களும் பிள்ளைகள் இருக்கிறவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற தாய்மாருக்கு உதவ முடியும். பிள்ளைகள் இல்லாதவர்கள் என்று இல்லாமல் நாங்கள் போயிட்டு பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் தாய்மையை வெளிப்படுத்த முடியும். எனவே ஒவ்வொரு ஸ்திரீகளும் விசேஷித்தவர்கள். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எங்களை பாதுகாத்து எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நன்மையினாலே எங்கள் வாய்களை திருப்தியாக்க இருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்வது மிகவும் உகந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். அதை இந்த விசேஷித்த நாளிலே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் எல்லோருமாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த பாடலை பாட